ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? எங்கப்பா படிக்கிறது, புக் எடுத்தாலே தூக்கம் வருது. குரூப் 4 அளவுக்கு படிக்க முடியல. என்னாச்சுன்னு எனக்கே தெரியல. எப்போ பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் தான் இருக்கேன். சுத்தமாக படிக்க முடியல. அப்படி தானே, என்ன பண்ணுறது, டைம் இல்லையே. 45 நாள் தானே இருக்குது. இனிமேலும் இப்படியே இருந்தால் குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்புறம் புலம்புன மாதிரி அப்போவே படிச்சிருக்கலாம் அப்படின்னு புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது தான். இவ்வளோ நாள் போனது போய் தொலையுது. இனிமேலாவது ஒழுங்காக படிக்கலாமா? எப்படி படிக்கிறது? நான் உங்களுக்கு ஒரு 5 சேலஞ்சஸ் தரேன். அடுத்த 1 வீக் இந்த சேலஞ்சஸை கண்டினியூஸாக பண்ணுங்கள் பார்க்கலாம். சேலஞ்சுக்கு ரெடியா? இந்த 5 சேலஞ்சஸ் கண்டிப்பாக உங்களோட ஸ்டடியில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். சேலஞ்ச் நம்பர் 1, வேக் அப் 4 AM வித் 15 மினிட்ஸ் மெடிடேஷன். நீங்கள் யோசிக்கலாம், அந்த 15 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணாமல் அந்த 15 மினிட்ஸையும் நான் படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணேன்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் படிக்க முடியும் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் அப்படி எழுந்ததுமே படிக்க உக்காந்துட்டீங்க அப்படின்னா உங்களால் கண்டினியூஸாக மேக்ஸிமம் ஒரு 33 நிமிஷம் மட்டும்தான் கண்டினியூஸாக படிக்க முடியும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். அதனால் டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த 15 மினிட்ஸ் மெடிடேஷன். நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் இந்த 15 மினிட் மெடிடேஷன் பண்ணதுக்கப்புறம் நான் படிக்க உட்காந்தப்போ என்னால் மினிமம் 2 மணி நேரம் 30 நிமிடங்கள் கண்டினியூஸாக என்னால் படிக்க முடிஞ்சது வித்தவுட் டிஸ்ட்ராக்ஷன். ஸோ சேலஞ்ச் நம்பர் 1, வேக் அப் 4 AM வித் 15 மினிட்ஸ் மெடிடேஷன். 4 மணிக்கு எழுந்திரிக்கணுமா அப்படின்னு வாயை புழக்கிறதெல்லாம் விட்டுட்டு 4 மணிக்கு எழுந்து தான் ஆகணும். வேலை வேணுமில்ல, ஸோ படிச்சு தான் ஆகணும். மெடிடேஷன் பண்ணும்பொழுதே தூங்கிட்டா என்ன பண்ணுறதா? முடியலப்பா. சேலஞ்ச் நம்பர் 2, டேக் அ ஸ்டடி பிளான் அண்ட் ஸ்டார்ட் ஸ்டடி. காலைல நம்ம படிக்க உட்காரதுக்கு முன்னாடி இந்த நாளில் நம்ம என்ன படிக்க போகிறோம், டெஸ்ட்டு போட போகிறோமான்னு ஒரு ஃபுல் ஸ்டடி பிளான் எடுத்து வச்சுக்கிட்டு படிக்க உட்காரணும். அப்படி ஒரு வேளை நீங்கள் சும்மா படிக்க உட்காந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வரைக்கும் ஏனோ தானோன்னு எதையோ ஒன்று படிச்சுட்டு உட்கார வேண்டியது தான். ஸோ ஸ்டடி பிளான் இஸ் அ மஸ்ட். சேலஞ்ச் நம்பர் 3, டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். இது ரொம்ப 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 முக்கியமான, எல்லாருக்கும் தேவையான ஒன்று. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, அடுத்தவங்க என்ன படிச்சிருக்காங்க, அவங்க எத்தனை டெஸ்ட்டு போட்டிருக்காங்க, அவங்க என்னென்ன முடிச்சிருக்காங்க, எல்லாத்துலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம். இப்போ நம்ம படிக்காமல் இருக்கிறதுக்கு கூட முக்கியமான ரீசனில் அதுவும் ஒன்று. ஏன் அப்படின்னா, நமக்கு மட்டும்தான் அப்படி இருக்குன்னு நினச்சோம், எல்லாருக்குமே அப்படி தான் நாட்டிருக்கு, எல்லாருமே குரூப் 4 அளவுக்கு படிக்கலையாட்டிருக்குன்னு அவங்கள கம்பேர் பண்ணி நாமளும் இங்கே சும்மா உட்காந்துருக்கோம். நீங்கள் படித்தா உங்களுக்கு மார்க்கு, அவங்க படித்தா அவங்களுக்கு மார்க்கு. ஸோ யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்களுக்கான படிப்பில் மட்டும் கவனத்தை செலுத்திக்கிட்டு இந்த ஒரு வாரம் இருந்தீங்க அப்படின்னா 8வது நாள் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான வழியை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. 4th சேலஞ்ச், சோசியல் மீடியா. அடடடடா, என்ன ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்களா? ஒரு அப்ளிகேஷன் நம்மளை டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிகிட்ருக்காமா. என்ன ஒரு அருமையான விஷயம் பார்த்தீங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு இருக்கோன்னு பார்த்தீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷனே கிடையாது. அதோட ரியாலிட்டியை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஃபோன் பண்ணுறோம், ஒரு ஃபோன் பேச போகிறோம் அப்படின்னா ஃபோன் பேசிட்டு வச்சிடணும். அதை விட்டுட்டு டேட்டா ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு பார்ப்போம் அப்படின்னா அந்த ஆப் உங்களை கூப்பிடலை, நீங்களாக தான் போகிறீங்க. ஸோ இது ஒரு சின்ன விஷயம். இதுக்கெல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் ஆனீங்க அப்படின்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இப்போ ஒரு வேளை நீங்கள் அந்த ப்ராப்ளம் எனக்கு இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை இப்போயே பாஸ் பண்ணிட்டு போயிட்டு அந்த அன்வான்ட் அந்த ஆப்ஸை ஒரு 45 டேஸ்க்கு டெலீட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் ஒரு வேளை அந்த 45 டேஸ் டெலீட் பண்ணிங்க அப்படின்னா 46th டே நீங்களே இன்ஸ்டால் பண்ண போனாலும் அதனால் என்ன யூஸு, அதை வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உங்கள் மைண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக தோணிடும். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு படிக்கிற வேலையை பாருங்கப்பா. தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியா அடிக்ஷனை மட்டும் வச்சுக்காதீங்க. ஏன்னா இது ஒரு போதைப்பொருள் மாதிரி தான். அதுக்கு நீங்கள் ஒருக்க அடிமையாயிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வர்றது கஷ்டம்தான், புரியுது. பட் இப்போவே அதுலேருந்து விடுபட்டுருங்க. அப்போ தான் புரியும் நம்ம எவ்வளோ நேரத்தை அதில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் தேவையில்லாமல் அப்படின்ட்டு. சேலஞ்ச் நம்பர் 5, ரைட் அ டெஸ்ட் அட்லீஸ்ட் 1 ஃபார் அ டே. தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதுகிற டைமை மட்டும், அந்த டெஸ்ட் எழுதுகிற டைமில் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுப்பேன், அதான் நான் நல்லா படிச்சிட்டேன்ல, நான் அந்த டெஸ்ட் எழுதுகிற டைமை இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுப்பேன் அப்படிங்கிற உங்கள் மைண்ட் செட்டாக மாற்றிக்கோங்க. அந்த டெஸ்ட்டு போடும்பொழுது தான் நம்ம எதில் தப்பு பண்ணுறோம், என்ன கேர்லெஸ்ஸாக இருக்கணும் எல்லாமே தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். ஸோ இந்த டெஸ்ட்டு போடுற டைமில் இன்னும் கொஞ்சம் படிச்சுப்பேன் அப்படிங்கிற நினைக்கிறத விட்டுட்டு தயவு செஞ்சு படிங்க, டெஸ்ட்டு எழுதிட்டே இருங்க. ஓகேப்பா, இதுதான் அந்த 5 சேலஞ்சஸ். இந்த சேலஞ்சஸ் பார்க்க வேணால் குட்டியாக இருக்கலாம், அந்த 4 மணிக்கு எந்திரிக்கிறோம்ல, அதை தவிர மற்ற எல்லாமே குட்டியாக தெரியலாம். ஆனால் இதனுடைய பலன்கள் கண்டிப்பாக பெருசாக தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் போட்டுட்டு ஐ அக்செப்ட் த சேலஞ்ச் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பார்க்கலாம் எத்தனை பேர் தங்களோட டிஸ்ட்ராக்ஷன்லேருந்து வெளில வந்து திரும்ப நீங்களாக மாறுறீங்க அப்படின்னு. தேங்க்யூ.